ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முறை 6வது ஐபிஎல் கோப்பை எத்து வைங்க, நாங்கள் தான் இந்த முறை கோப்பையை வெல்லுவோம். தோனியோட கடைசி சீசன், அவருக்கு கோப்பையை நாங்கள் அன்பளிப்பாக கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் தொடங்கிறதுக்கு முன்னே ஓப்பனாக பத்திரிக்கை சந்திப்பில் சவாலை விட்டு பேசியிருக்காருங்க. சென்னை அணி தான் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியோட தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியிலேருந்து முக்கிய நிறைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்ஜுரி காரணமாக விலகி இருக்காங்க. அது யார் என்ன ஸ்டீஃபன் ஃப்ளமிங் என்ன சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நீங்கள் 6வது ஐபிஎல் கோப்பை எத்து வைங்க, இந்த முறை நாங்கள் தான் வெல்வோம். கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய இன்ஜூரிஸ், பவுலர்ஸ் நிறைய பேர் இன்ஜுரி ஆகிருக்காங்க, இருந்தாலும் நாங்கள் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த முறை கோப்பை வெல்லணும். சஞ்சு சாம்சன் முக்கியமாக ஃபார்மில் இருக்கார், வேர்ல்டு கப் ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுவார்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறேன். எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்ல யங்ஸ்டாராக இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஒரு எண்ணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த முறை கோப்பை வெல்லாமல் நாங்கள் விட மாட்டோம். நாதன் எல்ஸ், எஸ் ஆமாங்க, ஆஸ்திரேலியா நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர், அவர் இப்போ இன்ஜுரியிலேருந்து வெளியே இருக்கார். அவருக்கு பதிலாக புதுசாக நாங்கள் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தேர்வு செய்ய நிறைய குழுக்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்கோம், நிறைய அணி வீரர்கள்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்பின்சர் ஜான்சன் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குங்க நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்கள். நல்ல ஒரு யூனிட்டாக, நல்ல ஒரு டீமாக நாங்கள் கண்டிப்பாக செயல்பட்டு இந்த முறை கோப்பையே வெல்லுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பார்த்திங்கன்னா, தலைவன் நம்ம தோனிக்கு கப்பு கொடுத்து தான் நாங்கள் அனுப்புவோம். சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்கார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ் நாதன் எல்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியேறி இருக்கார், ஒரு நல்ல ஒரு டெத் பவுலர் அவருக்கு பதிலாக இப்போ ஸ்பின்சர் ஜான்சன், எஸ் அவரும் அணியில் ஒரு ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர் தான், லெஃப்ட் ஆர்மர், அவர் அணியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு டெத் பவுலிங்கில் நம்ம சென்னை அணி அந்தளவுக்கு ஒரு பெருசாக ஒரு எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா 10 நாளாக நல்லா போட்டுருந்தார், ஃபார்மில் இருந்தார். இப்போ டெத் பவுலிங்க்கு யார் போகிறதுனே தெரியல. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹிஸ்ட்ரியிலேயே டெத் பவுலிங்கில் பிராவோ இருப்பார், மோகித் சர்மா இருந்தார், அப்போ 10 ரன் இருந்தார். இப்போ டெத் பவுலர்ஸ் யாருமே இல்லை. இந்த சீசன் கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக கெடபார் டீமுங்க, அந்த டீமு என்னமோ எனக்கும் பயமாக இருக்குது, அவங்க 6வது கப் லோடிங் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அணியும் நல்லா இருக்குங்க, இந்தியாவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர் ஃபுல்லாகவே அந்த டீமில் தான் இருக்காங்க. சூரியகுமார், பும்ரா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, என்னங்க இந்தியன் பிளேயர்ஸே போதுங்க, அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் ஆர்சிபின்னு லாஸ்ட் இயர் கப் அடிச்சிருக்காங்க, அவங்க டீமும் நல்ல ஒரு குவாலிட்டியான டீமாக தான் இருக்காங்க. யாரையுமே நம்ம ஈஸியாக இட போட முடியாதுங்க. இதுக்குன்னு ஆர்சிபி கூட கோப்பை வெல்லலாம். அதனால் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த முறை யார் கோப்பையை வெல்லுவாங்க? உங்களோட ஆதரவு எந்த அணிக்கு கொடுக்க போகிறீங்க என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த முறை ஐபிஎல் கோப்பை யார் வெல்லுவாங்க? உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.